அன்புள்ள கிரியர்ஸ், இது நம்ம ஃபேமிலி. தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் கடுமையாக அதிகரித்துள்ளது. கோடை வெப்பத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள தர்பூசணி, இளநீர், கிர்னி பழங்களை மக்கள் அதிகம் விரும்பி வாங்குவதால் அதன் விற்பனையும் சூடுபிடித்துள்ளது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக சென்னையிலிருந்து செய்தியாளர் சுரேஷ் மற்றும் ஈரோட்டிலிருந்து செய்தியாளர் மணிகண்டன் ஆகியோர் நம்மிடையே நேரலையில் இணைந்துள்ளனர். அவர்களோடு பேசலாம். முதலாவதாக சுரேஷ், நீங்க இப்ப சென்னையில இருக்கீங்க. குறிப்பா மே மாதம் தான் வெயில் அதிகம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா இப்ப கிட்டத்தட்ட காலையில ஒரு 8 மணிக்கே வெயிலோட தாக்கம் அதிக அளவுல இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது. சென்னையில வெயிலோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு? இதுல இருந்து தப்பிச்சுக்க மக்கள் என்னென்னலாம் பண்றாங்க? பிரியதர்ஷினி, தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் தான் இருக்கிறோம். இந்த இடத்தில் காலை முதலே வெயிலின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. இந்த நண்பகல் நேரத்தில் வெயிலின் அளவு 100 டிகிரியை தாண்டி இங்கே அடித்துக் கொண்டிருக்கிறது. வெயிலின் உக்கிரம் அதிகமாக இருப்பதால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் இந்த வெயிலிருந்து தப்பித்துக் கொள்ள இந்த பழச்சாறு, நீர்மோர், இளநீர் போன்ற இந்த லிக்யூட் ஐட்டம் எனக்கூடிய அந்த வகையில் உணவுகளை எடுத்துக்கொள்கிறார்கள். அதே போன்று பழங்கள் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நமது ஒளிப்பதிவாளர் மது காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த தர்பூசணி பழங்கள் அதிக அளவில் பொதுமக்கள் வாங்கி விரும்பி உண்டு வருகிறார்கள். இந்த இடத்தில் ஏராளமான வகையில் இந்த தர்பூசணி பழங்கள், கிர்னி பழங்கள், மேலும் முலாம்பழம் எனக்கூடிய அந்த வகையிலான பழங்கள் எல்லாம் அதிக அளவில் விற்பனைக்காக குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு ஏராளமான மக்கள் இந்த பழங்களை வாங்கி இந்த வெயில், சுட்டெரிக்கும் வெயிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த பழங்களின் வகைகள் அதிக அளவில் இங்கு விற்பனையாகிறது. ஒருபுறம் வாகன ஓட்டிகள் மட்டுமின்றி பழங்களை நேரடியாக வாங்கி அவர்கள் வீட்டுக்கு எடுத்து சென்றும் அதனை பருகி வருகிறார்கள், உண்டு வருகிறார்கள். இதேபோன்று தர்பூசணி பழங்களை சிறு சிறு கீத்துகளாக வெட்டியும் விற்பனை செய்கிறார்கள். பொதுமக்கள், வரக்கூடியவர்கள் எளிதாக இந்த பழங்களை உண்பதற்கான வகையில் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் இங்கு விற்பனை செய்பவர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த தர்பூசணி பழங்களை ஜூஸ் போன்ற வகையிலும் அவர்கள் மாற்றி பொதுமக்களுக்கு கிளாஸ்களை ஊற்றி விற்பனை செய்கிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த முலாம்பழம் எனக்கூடிய இந்த பெரிய பழங்களை வெட்டியும் ஜூஸாக மாற்றி விற்பனை செய்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகளிடம் கேட்கலாம், எப்படி இந்த ஜூஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடுறாங்களா? நல்லா விரும்பி சாப்பிடுறாங்க? நல்லா விரும்பி சாப்பிடுறாங்க சார். நாங்க இப்போ அவ்வளவு வியாபாரம் இல்ல சார். வெயிலுக்காக பயந்து வெளியே வர மாட்டாங்க. முன்னெல்லாம் நல்லா வியாபாரம் ஆச்சு. இப்ப கம்மி தான். ஆனா பரவாயில்ல. நாங்க 20 ரூபா கிளாஸ் கொடுக்குறோம் சார். ஒரு கிளாஸ் விலை எவ்வளவுமா? ஒரு பழமா சாப்பிட்டா, பீஸா சாப்பிட்டா எவ்வளவு? ஜூஸா சாப்பிட்டா எவ்வளவு? பீஸ் 20 ரூபா சார். ஜூஸ் 20 தான். கிர்னி பழம் ஜூஸ் 20 ரூபா தான். மலாம்பழம் ஜூஸ் 20 ரூபா தான். தர்பீஸ் ஜூஸ் 20 ரூபா தான். வரக்கூடியவங்க இதை வாங்கி பார்த்து சாப்பிடுறது அளவுக்கு எப்படி சுத்தமா எப்படி வெட்டி கொடுக்குறீங்க? சுகாதாரம் எப்படி பண்றீங்க? வெட்டி கொடுக்குறோம் சார். கண்ணாடி ரூம்ல தான் வச்சிருக்கோம். நாங்க வந்தவொடனே வெட்டி ஃப்ரெஷ்ஷா வெட்டி கொடுக்கறோம். வெட்டி கொடுக்குறோம். அது கவர் பண்ணி தான் வச்சிருக்கோம். பிரியதர்ஷினி, இங்கு ஒரு பழம் என்பது கிலோ கணக்கில் விற்பனை செய்கிறார்கள். ஒரு கிலோ என்பது 20 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு பழம் என்பது 4 கிலோ 5 கிலோ வரக்கூடியதா இருக்குது. ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பழம் என்பது இங்கே ஒரு தர்பூசணி கிடைக்கிறது. அதே போன்று ஒரு கீற்றாக பார்த்தோம் என்றால் 20 ரூபாய்க்கு ஒரு கீற்று தர்பூசணி என்பது விற்பனை செய்யப்படுகிறது. முலாம்பழம் ஜூஸ், தர்பூசணி ஜூஸ் போன்றவையும் 20 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த பழங்கள் என்பது ஆந்திரா எல்லையில் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து கொண்டு வந்ததாக தெரிவிக்கிறார்கள். வாரத்துக்கு ஒரு முறை கொண்டு வருவதாக இவர்கள் கூறுகிறார்கள். இந்த தர்பூசணி பழங்கள் நல்ல நிலையில் இருந்தாலும் சில இடங்களில் வீணா போன பழங்கள் எல்லாம் விற்பனை செய்யப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். ஆகையால் தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இதுபோன்று சாலையோரங்கள் விற்பனை செய்யக்கூடிய பழக்கடைகளிலும், அதே போன்று ஜூஸ் விற்பனை செய்யும் கடைகள், பெரிய பெரிய கடைகளாக இருந்தாலும் ஜூஸ் விற்பனை செய்யக்கூடிய கடைகள் கூட இந்த பழச்சாறுகள் எல்லாம் வீணா போன பழங்களில் இருந்து போடப்படுவதாக குற்றச்சாட்டு எடுக்கிறது. ஆகவே இந்த வெயில் காலத்தில் அதிக அளவில் விற்பனை செய்யக்கூடிய இதுபோன்ற கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிக அளவில் ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு ஒரு நல்ல வகையிலான பழங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பது மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். பிரியதர்ஷினி, அன்புள்ள கிரியர்ஸ், இது நம்ம ஃபேமிலி.